திருப்புவனத்தில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அது நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். யாரெல்லாம் இந்த இயக்கத்தை தாங்கி பிடிக்கிறார்களோ, இயக்கத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார்களோ, தேர்தலிலே அவர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் என்கிற கலந்த ஆலோசனை கூட்டம். இது செயல்வீரர் கூட்டம் அல்ல. ஆனால் தொண்டர்கள் வந்திருப்பாங்க. ஆனால் இது அடுத்த கட்டமாக செயல்வீரர் கூட்டம் தேர்தலுக்கு கொண்டு வரும். இது கம்ப்ளீட்டா நிர்வாகிகள் கூட்டம். இதோட ஏற்கனவே திருப்பத்தூர், சிவகங்கை முடிச்சிருக்கோம். இப்போ மூன்றாவதாக நமது மானாமதுரை. பாஜக வந்து 2021 சட்டமன்ற தேர்தலின் போது சசிகலாவும் டிடிவி தினகரனும் இறங்க அதிமுக ஆட்சியை பிடிக்கணும்னு சொன்னதுனால என்னுடைய மீது பலமுறை குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அமித்ஷாருக்கு மேடையில அண்ணாமலை வந்து எடப்பாடி முதலமைச்சராக சொல்லி பேசியிருக்காரு. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அப்படின்னு உடனே சொல்றேன். நண்பர் நயினார் நாகேந்திரன் அவர் நான் துணை பொதுச் செயலாளராக அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மாவின் கட்சியில் இருந்த பொழுது அவர் பிஜேபி போறதை என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனார். அந்த அளவுக்கு எனக்கு நண்பர். பட் அவருடைய நிலைப்பாடுகள், சமயத்தில் பேச்சுகள், அவர் கூட்டணியை சரியாக அவர் ஹேண்டில் பண்ணலங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. வெளியேறியதற்கு முக்கிய காரணமே எங்கள் தொண்டர்கள் எனக்கு கொடுத்த பிரஷருக்கு, அழுத்தத்துக்கு, எங்கள் நிர்வாகிகள் கொடுத்த அழுத்தத்திற்கு காரணமே நயினார் நாகேந்திரன் டெய்லி பழனிசாமியை தூக்கி பிடித்த காரணங்கள். அவர் அமித்ஷா அவர்கள் சொல்லியதை என்ன சொல்லியிருக்காரோ, அமித்ஷா எங்கேயும் பழனிசாமியை முதலமைச்சர்னு சொல்லல. அதிமுக சேர்ந்த ஒருத்தர் தான் சொன்னார். பழனிசாமி தானே தன்னை அறிவித்துட்டு எப்படி வலது கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசன் சொன்ன மாதிரி போற இடத்துல நான் தான் முதலமைச்சர், நானா முதலமைச்சர் இவர் தான் சொல்லிட்டு இருக்காரு சொன்னாங்க. நாங்கள் இன்னும் சில பேர் சொல்றாங்க இவர் ஏப்ரல் 12 முடிவு எடுத்திருக்க முடியாது. இவங்க யார் நம்மளுக்கு சொல்றத? நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நாங்கள் சென்றதற்கு முதல் காரணமே மாண்புமிகு மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வேண்டும். அதுதான் நாட்டிற்கும், நாட்டின் வளர்ச்சிக்கும், பாதுகாப்பிற்கும் சிறந்ததாக இருக்க முடியும் என்கிற காரணத்தினால்தான் நாங்கள் அன்கண்டிஷனலா போனோம். அது நண்பர் அண்ணாமலை நாங்கள் வந்தது, அவர் தான் எங்களோட அன்றைக்கு பேசி, நாங்கள் டெல்லி தலைவர்கள் கூட சந்திக்கவில்லை, நானும் ஓபிஎஸ் அவர்களும். அவர் டெல்லியில் பேசி அவர்களோடு பேசிவிட்டு எங்களை அந்த அணியில் இணைத்தது அப்பொழுது மாநில தலைவராக இருந்தார் நண்பர் அண்ணாமலை.